இங்க ஒரு கிட்னாப்பிங் டீலிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் ஒருத்தன் கார்ல நின்னுட்டு இருக்கும்போது, அந்த பக்கம் ஒரு வேன் வருது. அந்த வேன்ல இருந்து 2 பேர் இறங்கி வந்து அவங்க பாஸும் கேஷ்லாம் கரெக்ட்டா இருக்கான உடனே, அதெல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு. நீ முதல்ல போய் வர சொல்லணும் உடனே, டேய் அந்த பையன போய் கூட்டு வாடான்னு சொல்றான். இவனும் ஓகே பாஸ்ன்னு சொல்லிட்டு வேனோட பேக் டோர வந்துட்டு பார்த்தீங்கன்னா திறந்துட்டு, அந்த பையன டேய் வெளிய வாடான்னு சொல்றான். அந்த பையன் மூஞ்சில துணி கட்டியிருந்தனால எங்க நடக்குறோம்னு தெரியாம அந்த பையன் பிரிட்ஜ்ல இருந்து கீழ விழுந்துடுறான். அவன் பாஸும் டேய் சீக்கிரம் வாடான்ன உடனே, இத வரேன் பாஸ்ன்னு சொல்லிட்டு இவனும் எல்லாரும் யோசிச்சு பார்க்குறான். யோசிச்சு பார்த்துட்டு வேற வழி இல்லாதனால அந்த துணிய எடுத்து இவன் மூஞ்சில கட்டிட்டு, அவனோட பாஸ் அந்த பணத்த வாங்கிட்டு, இவன் தான் அந்த கிட்டாம் கை மாரி கை மாத்தி விடுறான். அந்த கார் கொஞ்சம் தூரம் மூவ் ஆகி போயிட்டு இருக்கும்போது, அப்ப அவனுக்கு டப்புன்னு டவுட் வர ஆரம்பிக்குது. டேய் கார் விட்டு இறங்கு, முதல்ல நீ யாரு அப்படின்ன உடனே அவனும் கார் விட்டு இறங்குறான். பாஸ் என்ன காப்பாத்துங்கன்ன உடனே, என்னடா என்கிட்ட டபுள் கேம் மாறீங்களா காசு வாங்கிட்டேன்னு உடனே அவன் பாஸ் காசு கொடுத்து அவன் அடியால காப்பாத்திடுறான். அவனோட அடியாலும் ரொம்ப நன்றி பாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டேய் உதவக்காரன் எங்கடா போன அந்த கிட்னாப் பாட்டின்னு உடனே, அது உண்மையில பாஸ் இப்படிதான் வேன் கதவை திறந்து இப்படிதான் கீழே விழுட்டான்னு சொல்லிட்டு அந்த கார்ல வந்தவனே தள்ளி விட்டுறான். அப்படி கீழே விழுந்தவன் பணப்படியோடு விழுந்தனால அவங்க பாஸ் செம்ம டென்ஷன் ஆகுது. உதவக்கார உடனே ஃபர்ஸ்ட் ஒரு வேலையும் பண்ண முடியாதுடா, வந்து வண்டியில ஏறணும். அவங்க பாஸ் வண்டியில ஏறான். அப்படி ஏறின உடனே இவன் அவங்க பாஸ் வண்டியோட சேர்த்து தள்ளி விடுற மாதிரி காமிச்சு இந்த ஒரு ஸ்டோரி முடிக்கிறாங்க. இந்த மாதிரி கதைகள்லாம் பார்க்கணும்னா மறக்காம உன் சொல்ற டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.